ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி ஜான் ஷோ. நான் ஜான்சன். வியூவர்ஸ், நேற்றுக்கு நம்ம இந்திய நாட்டில் ஒரு பரபரப்பான தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மக்களே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஓகே, ஐ அம் வெயிட்டிங் ஃபார் கமெண்ட்ஸ். ஸோ நம்ம வாங்க செய்திக்குள்ள போகலாம். நேத்திக்கு நம்ம இந்திய நாட்டில் நடந்த இந்திய துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்றவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். திருப்பூரை சேர்ந்தவர். பிஜேபிக்கு மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் இருக்கிற வாக்குகள், அதாவது பெரும்பான்மை வாக்குகள் அடிப்படையில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலே இல்லாமல் பிஜேபியோட ஆதரவாளரான திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை தேர்ந்தெடுக்க முடிஞ்சிருக்கும். ஆனால் எதிர்க்கட்சிகள் அவ்வளவு எளிதில் தேர்ந்தெடுக்க விடாமல் செஞ்சதோட காரணம் தங்களோட இந்தியா கூட்டணியோட வலிமையை உணர்த்துவதற்காகத்தான் வச்சுக்கோங்களேன். மேலும் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாரதிய ஜனசங்கம் மற்றும் RSS போன்ற அமைப்புகளின் தீவிர ஆதரவாளராகவும் பின்னர் பிஜேபியில் இணைஞ்சு பல தேர்தல்களில் போட்டியிட்டு கோவையில் இருந்து 2 முறை மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. தற்போது அவர் மகாராஷ்டிரா மாநிலத்தோட கவர்னராகவும் பதவி வகிச்சுட்டு வராரு. முன்னதாக முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் அவர்கள் தனது உடல்நிலையை காரணம் காட்டி ஒரே இரவுக்குள்ளே இந்த வழியாக போய் ராஜினாமா செஞ்சுட்டு அந்த வழியாக வெளியேறினதும் இன்னைக்கு வரைக்கும் அவர் எங்கே இருக்காரு, என்ன செய்கிறாருன்னு எதிர்க்கட்சிகள் பல சந்தேகங்களை எழுப்பிட்டு வராங்க. அதே வேளையில் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆளும் கட்சிக்கே ஆதரவாக இருப்பார் என்ற சந்தேகத்தையும் எழுப்பி வராங்க. இப்போதைய சூழ்நிலையில் நம்ம இந்திய தேசம் சந்திச்சுட்டு வர பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வரணும்னா நம்ம புதிய குடியரசு துணைத் தலைவர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படாமல் குடியரசுத் தலைவர் மற்றும் துணைத் தலைவருங்கிற பதவி அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டதுங்கிறத உணர்ந்து செயல்பட்டாங்கன்னா நாட்டுக்கும் நல்லது, நாட்டு மக்களுக்கும் நல்லது. மாநிலங்களவையை வழிநடத்த இருக்கிற புதிய குடியரசு துணைத் தலைவர் ஒரு சார்பு இன்றி, கட்சி பாகுபாடின்றி அவையை வழிநடத்துவார்னு உறுதியாக நம்புவோம். மதங்களை கடந்தவராக இந்திய மக்களுக்காக உழைப்பார் என்று உறுதியாக நம்பிக்கை வைப்போம். ஜெய்ஹிந்த். வியூவர்ஸ், இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. உங்களை நான் அடுத்த வீடியோக்குள்ள சந்திக்கிறேன் with different types of topics. So till then, bye from Uncle John Show. Bye bye. See you all. Bye bye.